தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை முடிந்து மனுக்களை வாபஸ் பெற இன்று கடைசி நாள் என்பதால் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட மனு தாக்கல் செய்திருந்த மேடவாக்கத்தைச் சேர்ந்த ஆட்டோ டிரைவர் தனசேகர் என்பவரது மனு நிராகரிக்கப்பட்டது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் சோழிங்கநல்லூர் தேர்தல் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் திடீரென உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று மதியம் தனது ஆட்டோவில் தேர்தல் அலுவலகத்திற்கு வந்த தனசேகர் ஆவேசமாக ஆட்டோ கண்ணாடியை கையால் உடைத்து தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டார். பின்னர் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் கேனை எடுத்து உடலில் ஊற்ற முயன்ற போது அங்கிருந்த செம்மஞ்சேரி போலீசார் துரிதமாக செயல்பட்டு அவரை தடுத்து நிறுத்தினர். கையில் காயமடைந்த அவரை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் இந்த சமயோசித நடவடிக்கையால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. வேட்புமனு நிராகரிப்பு குறித்து விளக்கமளித்த தேர்தல் அதிகாரி தனசேகர் தனது மனுவில் கேட்கப்பட்டிருந்த முழு விவரங்களையும் முறையாக பூர்த்தி செய்யவில்லை என்று தெரிவித்தார். வேட்புமனு நிராகரிப்பு குறித்து விளக்கமளித்த தேர்தல் அதிகாரி தனசேகர் தனது மனுவில் கேட்கப்பட்டிருந்த முழு விவரங்களையும் முறையாக பூர்த்தி செய்யவில்லை என்று தெரிவித்தார். மேலும் ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு தேவையான போதுமான சாட்சியாளர்களின் பரிந்துரை அவரது மனுவில் இல்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டது. விதிமுறைகளின்படியே மனு நிராகரிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டாலும் இந்த தற்கொலை முயற்சி காரணமாக சோழிங்கநல்லூர் தேர்தல் அலுவலக பகுதியில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.